ஆதியாகமம் 1:28 இப்படியாக இருக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளை பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். ஆமாங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். தேவன் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு முதலாம் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பெற்றவர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றவர்களையும் ஆண்மையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாறாக தேவன் சொல்கிறார், நீங்கள் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கு ஒருவர் மேல ஒருவர் ஆளுமையை செலுத்தாம ஒருவர் மேல ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கும் பொழுது, மனுஷர் மேல் உள்ள தயவை நீங்க காட்டும் பொழுது தேவனுடைய தயவு உங்க மேல வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளணும். உலகத்துல இருக்க சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். உலகத்துல இருக்க சகல நன்மைகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். சகல சுதந்திரங்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். மனிதர்களை கிடையாது. God bless.